இங்க இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையனோட காதுல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே செடி மாதிரி முளைச்சிருக்கு. மூக்குல இருந்து பாத்தீங்கன்னா திடீர்னு தர்பூசணியோட வாட்டரே வெளியே வருது. என்னடான்னு பார்த்தா அவனோட கண்ணு அப்படியே மாறுது. அவன் வாயை திறந்தா ஃபுல்லா வாட்டர் மிலன் இருக்கு. நான் ஆக்சுவலா என்ன நினைச்சிட்டு கேட்டீங்கன்னா, இந்த பையன் வந்து வாட்டர் மிலன் சாப்பிடும்போது தெரியாம அதோடைய சீடையும் சேர்த்து சாப்பிட்டுறான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் எழுந்து பார்க்கும்போது அவனுடைய உடம்புல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய செடி மாதிரியான விஷயங்கள்லாம் முளைச்சிட்டே இருக்கு. எனக்கு என்ன பண்றதே தெரியல. அவனும் வந்து அதை கட் பண்ணிட்டே இருக்கான். பட் அது வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம அப்படியே அவன் ஸ்கூலுக்கு போலாம்னு நினைக்கும் போது தான் பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சிசரை வச்சு கட் பண்றான். அந்த டைம்ல கரெக்டா மிஷினும் வர. சோ அந்த மிஷினை பார்த்து அப்படியே பயந்து ஓடி போறான். அப்படியே போகும்போது அவன் வயிறே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வாட்டர் பிளான் மாதிரி அது அப்படியே வந்து சறுக்கிட்டே போறான். போகணும்னே பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து அப்படியே வந்து ஸ்பீடா நிறைய பவர் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு வாட்டர் பிளானவே மாறிடுறான். சோ அப்படியே மாறினதுக்கு அப்புறமா அப்படியே விளையாடிக்கிட்டே மேல போகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து மொத்தமா உடைஞ்சிடறான். இப்போ அங்க இருக்கக்கூடிய குட்டி பசங்களா ஜாலியா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. நீங்க 90s கிட்ட இருந்தீங்கன்னா இந்த சீடை சாப்பிட்டா என்ன ஆகுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க.